ஓம் சாந்தி. நாம் அனைவரும் பாப்தாதாவினுடைய மிக பிரியமான செல்ல குழந்தைகள் என்பதை நாம் உணர்கின்றோம். பாப்தாதா விஸ்வ ரக்ஷகனாக இருந்து நாம் ஒவ்வொரு குழந்தைகளையும் பாதுகாத்து வருவதை நாம் ஒவ்வொருவருமே
அனுபவம் செய்கின்றோம். இன்று முழு உலகிலும் இப்பொழுது இந்த கொரோனா வைரஸோட பாதிப்புங்கிறது அதிகமாக ஏற்பட்டு வருவதை நம்ம பார்க்குறோம். நம்ம சர்வசக்திவான் பாபாவினுடைய குழந்தை முதல்ல நாம தன்னை ஆத்மானு உணர்ந்து பவித்திர கடல் பாபாவினுடைய பவித்திர சக்தி என்பது உலகிலேயே மிக உயர்ந்த சக்தியாகும். அந்த சக்தியை நம்ம முதல்ல நமக்குள் நிறைத்து நம்முடைய இன்னர் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு மனோ தைரியமும் மனோ சக்தியும் மனோ வலிமையும் நமக்கு எவ்வளவு நம்முள் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதோ அந்த அளவு நாம் பலவிதமான கேள்விகளிலிருந்தும் பலவிதமான விஷயங்களிலிருந்தும் நாம் சகஜமான முறையில் விடுபட்டு இருக்கலாம். இன்றைக்கி நம்ம காலையில் எழுந்த உடனே நமக்கு நிறைய விஷயங்கள் வருது, நிறைய நம்ம கேள்விப்படுறோம். அங்கே அப்படி நடந்தது, இங்கே இப்படி நடந்தது, அவங்களுக்கு இந்த தொற்று இப்படி ஏற்பட்டது, இதனால் ஏற்பட்டது, இங்கெல்லாம் அவங்க போனாங்க, இப்படி நம்ம பல விஷயங்களை தினம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அந்த கேள்விப்படும் பொழுது நமக்கு தெரியுது பாபா நமக்கு என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காருங்கிறது. ஏன்னா யுகம் மாறும் நேரம் அப்படிங்கிறது ஞானக்கடல் பாபா நமக்கு ட்ராமாவுடைய ஞானத்தால் தெரியப்படுத்தியிருக்கார். நம்ம மனதில் எந்த சஞ்சலம் இல்லாமல் கேள்வியில் நம்ம போகாமல் நம்ம விஷயத்தில் போகாமல் பவித்திரமான கிரணங்களை நம்மளை சுற்றி நம்ம வைப்ரேட் பண்ணணும். அடுத்து நம்ம வீட்டில் குடும்பத்தில் அந்த பவித்திர வைப்ரேஷனை பரப்பணும். மூன்றாவது, நம்ம ஒரே இடத்தில் இருந்தாலும் முழு உலகத்திற்கும் நம்ம பவித்திர கிரணங்களை பரவச் செய்து முழு உலகத்தையும் இயற்கையையும் நம்ம சுத்தப்படுத்தக்கூடிய பொறுப்பை நம்ம ஒவ்வொரு பிராமண குழந்தைகளுக்குமே பாப்தாதா கொடுத்துருக்காங்க. தினம் நம்ம ஒரு 15 நிமிடங்கள் ஒதுக்கணும். அனைத்து ஆத்மாக்களோட ஆன்மீக உரையாடல் செய்யணும். நாம் ஃபரிஷ்தாவாயிட்டு உலக உருண்டையின் மீது நாம் இருக்கணும். சர்வசக்திவான் பாபாவிடமிருந்து சக்திகளை நாம் பெற்று உலக ஆத்மாக்களுக்கு நம்ம முதல்ல கொடுக்கணும். உலக ஆத்மாக்கள் அனைவரும் நம்ம எதிரில் இருக்காங்க, அவங்களோட நம்ம பேசணும். நீங்கள் பகவானோட குழந்தை, சக்தி மிக்கவர்கள், உங்ககிட்ட அப்படிப்பட்ட ஒரு பலம் இருக்குது. ஆக நீங்கள் பயப்படாதீங்க. இந்த மோசமான நாட்கள்லாம் மிக விரைவில் மாறிவிடும். நம்ம ஒரு நோயற்ற ஒரு உலகத்தை நாம் கொண்டு வருவதற்கு நாம் எல்லாருமே நிமித்தமானவர்கள் தான். இறைவன் இப்போ இந்த உலகத்தில் வந்திருக்காரு. அவரோடு நீங்கள் மனதை ஈடுபடுத்தி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை பலமிக்க வாழ்க்கையாக நீங்கள் ஆக்கலாம் அப்படின்னு தினம் ஒரு 15 நிமிடங்கள் எடுத்து நம்ம உலக ஆத்மாக்களோட ஆன்மீக ரீதியில் நம்ம பேசணும். இப்போ யாரெல்லாம் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளார்களோ அவர்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். என்ன ஃபீலிங் அப்படின்னா, யாரோ எனக்கு நன்மை செஞ்சிட்ருக்காங்க, ஏதோ ஒரு சக்தி எனக்கு உதவி செஞ்சிட்ருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே அனுபவம் செய்ய தொடங்குவாங்க. ஆக நாம் முதல்ல சக்திசாலி ஆகணும். ஏன்னா இது எதுவுமே நமக்கு புதிய விஷயமே கிடையாது. நாம் எல்லாருமே பக்கா ஆத்மாக்கள் தான். பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது.
ஆக இப்போ நாம் முழு உலகத்திற்குமே ஒரு வைப்ரேஷன், அப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷனை நம்ம பரப்பலாம். ஒரு தனிப்பட்ட ஒரு பிரகாசம் முழு உலகத்துலேயும் பரவுது. அந்த தனிப்பட்ட வைப்ரேஷனில் இந்த வைரஸ் எல்லாம் அழிஞ்சிட்ருக்குது அப்படின்னு நம்ம இப்போது வைப்ரேஷனை கொடுக்கலாம். அதனால் இப்போ நாம் எல்லாருமே பாப் தாதாட்ட போகலாம். எல்லாருமே நிமிர்ந்து அமைதியாக உட்காருங்க. மனதை ஒருமுகப்படுத்துவோம். நாம் பவித்ர தபஸ்வி, நான் ராஜரிஷி, நான் பரமாத்மாவினுடைய டைரக்ட் குழந்தை, இறைவனால் தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தை. நான் இந்த உலகத்திற்கு அமைதியையும் சர்வ சக்திகளையும் கொடுப்பதற்காக பாபா என்னை நிமித்தமாக்கியுள்ளார். இந்த முழு உலகத்தின் பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. பாப்தாதா விஸ்வ சேவாதாரியாக இருப்பதை உணர்கின்றேன். அவருடன் சேர்ந்து நானும் விஸ்வ சேவாதாரியாக இருக்கின்றேன். இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களும் என்னுடைய சகோதர சகோதரிகள், பிரியமானவர்கள், அன்பானவர்கள். அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய பொறுப்பை, நன்மைகளை செய்யக்கூடிய பொறுப்பை பாபா எனக்கு கொடுத்திருக்கின்றார். நான் தபஸ்வி, இந்த தேகம் என்ற குகைக்குள் நான் ஆத்மா விடுபட்டு இருக்கின்றேன். எந்த விஷயங்களின் தாக்கமின்றி, எந்த சப்தங்களின் தாக்கமின்றி நான் மிக ஓய்வாக, மிக பிரகாசமாக, மிக மிக லேசாக இருக்கின்றேன். நான் பரம பவித்ர ஆத்மா. இந்த ஷரீரம் என்ற குகைக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீக தீபமாக இருக்கின்றேன். நான் ஒரு தனிப்பட்ட விடுபட்ட மகான் சக்தி. நான் ஆத்மா. இப்பொழுது நான் என்னுடைய பிரகாசமான ஜொலிக்கக்கூடிய ஃபரிஷ்தா ஆடையை
அணிந்து நான் ஆத்மா டபுள் லைட்டாக இந்த சிருஷ்டியிலிருந்து மெதுவாக பறந்து செல்கின்றேன். நான் ஃபரிஷ்தா மிக மிக லேசாக இருக்கின்றேன். ஒளி உடலுடன் நாலா பக்கங்களிலும் பிரகாசத்தை பரப்பிக்கொண்டே மேல் நோக்கி என்னுடைய ஃபரிஷ்தா வதனத்தை நோக்கி பறந்து கொண்டே இருக்கின்றேன். புவியீர்ப்பு சக்தியை கடந்து பிரகாச உலகத்தை நான் பார்க்கின்றேன். அந்த உலகில் ஃபரிஷ்தாக்களின் ராஜா பாப்தாதா என் முன்னால் இருக்கின்றார். என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். நான் மிக பிரகாசமாக பறந்து சென்று பாப்தாதாவின் அருகில் எதிரில் அமர்ந்திருக்கின்றேன். தன்னுடைய 2 கைகளினால் பாப்தாதா என்னை அணைத்துக் கொள்கின்றார். அவருடைய சக்திமிக்க கிரணங்களால் ஆத்மாவாகிய எனக்குள் அனைத்து பொக்கிஷங்களையும் நிரப்பிக்கொண்டே இருப்பதை உணர்கின்றேன். நான் ஆத்மா சிறு ஒளி புள்ளியாக பிரகாசமாக இருக்கின்றேன். பாப்தாதாவின் கண்களிலிருந்து வரக்கூடிய சக்திமிக்க கருணை நிறைந்த கிரணங்கள் என் ஆத்மாவை மேலும் மேலும் பிரகாசப்படுத்துகிறது. என்னுடைய ஃபரிஷ்தா உடல் பாப்தாதாவின் பார்வைப்பட்டவுடன் இன்னும் தன்னுடைய பிரகாசத்தை அதிகப்படுத்துகின்றது. நான் இப்பொழுது சம்பூர்ண ஃபரிஷ்தா, பரம பவித்ர ஃபரிஷ்தா, பாப்தாதா என்னுடன் இருக்கின்றார். நான் அவரை போல பரோபகாரி ஆத்மா, நான் பாப்தாதாவிடமிருந்து அடைந்த அனைத்து சக்திகளையும் நான் என்னுள் நிறைத்து வைத்திருக்கின்றேன். அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பியிருக்கின்றேன். சர்வ சக்திகளும்
என்னுள் நிரம்ப பெற்று இருக்கின்றது. அனைத்து குணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றேன். நான் ஃபரிஷ்தா. இப்பொழுது நான் மேலிருந்து பாப்தாதா எனக்கு இந்த முழு உலகத்தையும் காண்பிக்கின்றார். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தையே, இந்த உலகத்தை மாற்றக்கூடிய பொறுப்பு உனக்கு இருக்கின்றது என்று. நான் இப்பொழுது என்னுடைய பொறுப்புணர்ச்சியை உணர்கின்றேன். நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன். என்னை சுற்றிலும் சர்வ சக்திகளும் பாதுகாப்பாக இருக்கின்றது. சர்வ சக்திகள் என்ற கோட்டைக்குள் நான் ஏஞ்சல் பறந்து செல்கின்றேன். பாப்தாதாவிடமிருந்து எனக்கு சக்திகளினுடைய பிரகாசம் என் மீது விழுந்து என்னிடமிருந்து முழு உலகத்திற்கும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. பூமியினுடைய சுழற்சியில் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பவித்திர விசேஷமான கிரணங்கள் முழு உலகில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்கள் மீதும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட பிரகாசம் பரவுகிறது. அதுதான் தூய்மையினுடைய பிரகாசமாகும். ஒவ்வொரு ஆத்மாக்களும் தன்னுடைய இயல்பான தூய்மை நிலைக்கு மீண்டும் திரும்புகின்றனர். தன்னுடைய சுத்த தன்மையை உணர்கின்றனர். மன வலிமை அதிகரிப்பதையும் தைரியமும் ஊக்கம் உற்சாகம் அதிகமாகுவதையும் உணர்கின்றனர். நான் ஃபரிஷ்தா.
என்னுடைய வரதானி கை உலகத்தை நோக்கியிருக்கின்றது. இப்பொழுது நான் பாபாவுடன் சேர்ந்து பூமி உருண்டைக்கு மேல் இருக்கின்றேன். என்னுடன் பாப்தாதா துணையாக இருக்கின்றார். இப்பொழுது நான் ஃபரிஷ்தா இந்த பூமிக்கு மேல் மிக லேசாக மிக பிரகாசமாக பறந்து சுற்றி வருகின்றேன். பவித்திர கிரணங்களை முழு உலகத்திற்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஃபரிஷ்தா மாஸ்டர் வள்ளல். நான் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு ஆத்மாக்களின் கூக்குரலை என்னால் உணர முடிகின்றது. இப்பொழுது நான் வள்ளல் தன்மையின் குணத்தை என்னுள் நிறைத்து உலகில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அவரவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொருவருக்குமே தேவையான நேரம் உதவி செய்வதே என்னுடைய கடமையாகும். நான் ஃபரிஷ்தா நான் இப்பொழுது பாப்தாதாவுடன் இந்த உலகத்திற்கு வருகின்றேன். பாப்தாதா என் கையை பிடித்து என்னை அழைத்து வருகின்றார்.
ஒவ்வொரு சகோதர ஆத்மாக்களையும் காண்பிக்கின்றார். எவ்வளவு துக்கத்திலும் குழப்பங்களிலும் பல கேள்விகளிலும் எதிர்கால பயத்திலும் பற்றாக்குறையினாலும் வியாதிகளாலும் ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள் என்பதை என் கண் முன்னால் காட்டுகின்றார். அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு, என்னுடைய சகோதர ஆத்மாக்களுக்கு நான் உதவி செய்வதற்காக வந்திருக்கின்றேன். பாப் தாதாவிடமிருந்து பெற்ற தனிப்பட்ட பவித்திர ஒளிக்கிரணங்களை ஒவ்வொருவருக்குமே கொடுத்து வருகின்றேன். நான் அவர்களுடன் ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். ஹே ஆத்மாக்களே, நீங்களும் பகவானின் குழந்தைகள். உங்களுக்கு பகவானின் உதவி என்றும் இருக்கின்றது. உங்களுக்கும் மன வலிமையும் மன தைரியமும் இருக்கின்றது. பயப்படாதீர்கள். நற்சிந்தனைகளாலும் ஆன்மீக சக்திகளினாலும் நீங்கள் உங்கள் மனதில் ஆன்மீக சக்தியான இன்னர் பவர், மன வலிமையை அதிகரிப்பதால் எதிர்ப்பு சக்தியை அடைய முடிகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கண் முன்னால் காண்கின்றேன். வைரஸால் தாக்கப்பட்டவர்களுக்கு நான் ஃபரிஷ்தா உதவி செய்கின்றேன். பாப்தாதா என்னுள் நிறைத்து வைத்துள்ள பொக்கிஷங்களை அவர்களுக்கு நான் தானம் செய்கின்றேன்.
நான் பரோபகாரி ஆத்மா. சாந்தி சக்தியையும் மகான் சக்தியான பவித்திர சக்தியையும் அனைவருக்கும் நிறைத்து கொண்டே இருக்கின்றேன். அவர்களைச் சுற்றி தூய்மையின் அலைகளை பரவச் செய்கின்றேன். அவர்களின் ஆழ் மனதில் அமைதி என்பது ஏற்பட்டுள்ளது. அதனால் தன்னம்பிக்கை அடைகின்றார்கள். இறைவனை நினைவு செய்யத் தொடங்குகிறார்கள். இறைவன் துணையாக இருப்பதை உணர்கிறார்கள். அவர்களும் தைரியத்துடன் ஊக்கம் உற்சாகத்துடன் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆன்மீக சக்திகளினால் நிரம்ப பெற்று இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இப்பொழுது நோயை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அதிகரித்து பலசாலியாக இருக்கின்றார்கள். நான் ஃபரிஷ்தா. அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு என்பது எனக்கு இருக்கின்றது. அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய பொறுப்பும் எனக்கு இருக்கின்றது. நான் சம்பூர்ண சொரூபத்தில் இருக்கின்றேன்.
உலகத்தில் இருக்கும் வைரஸால் பாதிக்கப்பட்ட அனைத்து ஆத்மாக்களும் மிக மகிழ்ச்சியுடன் தன்னுடைய வீட்டை நோக்கி வருகின்றார்கள். இறைவன் மறுபிறவி கொடுத்துவிட்டார். என்னுடைய பவித்திர ஒளி கருணத்தினால் வைரஸ் அழிந்துவிட்டது. இந்த பூமி சுத்தமடைந்துள்ளது. இயற்கையும் சதோ பிரதானத்தை நோக்கி திரும்புகின்றது. நான் ஆத்மா. ஃபரிஷ்தா ரூபத்தில் இந்த முழு உலகத்தையும் சுற்றி வருகின்றேன். என்னுடைய ஃபரிஷ்தா உடலின் அங்கத்திலிருந்து வெளியாகும் பவித்திர கிரணங்கள் இந்த பூமியை சுத்தமாக்குவதை உணர்கின்றேன். அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் சுதந்திரமாக இருப்பதையும் ஆரோக்கியமாக இருப்பதையும் நான் காண்கின்றேன். இந்த முழு உலகிலும் அமைதியான சூழல், மகிழ்ச்சி நிறைந்த சூழல் பரவுகின்றது. இவ்வாறு நாம் தினமும் உலக நன்மைக்காக 15 நிமிடங்கள் நேரம் ஒதுக்கி உலகத்திற்காக நாம் வைரஸை குறிப்பாக அழிப்பதற்காக நாம் யோக தானம் செய்வோம். பாபாவின் குழந்தைகளாகிய நாம் சக்திசாலிகள். ஏனென்றால் பாபா தினம் தினம் குழந்தைகளை மகா வாக்கியத்தால் வளர்த்து வருகின்றார்.
ஸ்ரீமத்தால் சுத்த தன்மையையும் கொடுத்துள்ளார். எண்ணம், சொல், செயலில் நாம் அனைவரும் பவித்திரமாக இருக்கின்றோம். உடல் ஆரோக்கியத்திற்காக பிரம்மா போஜனத்தை பாபா கொடுத்துள்ளார். மகா பிரசாதம். பாபா நினைவில் சமைக்கப்பட்ட பிரம்மா போஜனத்தை நாம் பாபாவிற்கு ஸ்வீகாரம் கொடுத்த பிறகு அதை நாம் சாப்பிடும் பொழுதுதான் அந்த உணவில் சக்தி இருக்கின்றது. நாம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நம்மால் இயல்பான நிலையில் இருக்க முடிகின்றது. ஆகவே நாம் ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களும் தனது பாதுகாப்பை உணர்ந்து, பாப்தாதா என்னை ஸ்ரீமத் என்ற கோட்டைக்குள் பாதுகாப்பாக வளர்த்து வருகின்றார் என்பதை நாம் புரிந்து, உலக அனைத்து ஆத்மாக்களுக்கும் நாம் பாதுகாப்பை கொடுப்பது மிக அவசியம். மனதால் நாம் மகாதானி ஆக வேண்டும், வார்த்தைகளால் வரதானி ஆக வேண்டும், செயல் மூலமாக நாம் சரித்திரவான் ஆக வேண்டும். இப்பொழுது யுக மாற்றம் என்பது நடைபெற இருக்கின்றது என்பதை நாம் புரிந்துள்ளோம். பாபா நமக்கு இப்பொழுது இந்த லாக்டவுன் நேரத்தில் தபஸ்யா செய்வதற்கான நேரம் பாபா கொடுத்திருக்கின்றார். இந்த நேரத்தை நாம் முழுமையாக பயன்படுத்தி முழு லாபத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் அடைய வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி.